மரண தண்டனை தொடர்பான சில தகவல்களை நேற்றைய தினம் நாம் பதிவு செய்திருந்தோம். இலங்கையில் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் மாத்திரமே உள்ள தூக்கு மேடையின் இன்றைய நிலை என்ன? மரண தண்டனை மனித உரிமை மீறலா? இவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்கள் அடுத்து. மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் மனித உரிமைகள் விடயம் இவ்வாறான தாக்கத்தை செலுத்துகின்றது. உயிர் வேண்டுமென்று திட்டமிட்டு பறிக்கப்படக்கூடாது என்பதுதான் மனித உரிமையினுடைய கருத்தேற்பாகும். மரண தண்டனையை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக வழங்கப்படுகிறதே தவிர அது வேண்டுமென்று ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு செய்யப்படுவதில்லை. வரையறைகளை விதித்திருக்கிறதே தவிர மனித உரிமைகள் சட்டமானது முற்றுமுழுதாக மரண தண்டனை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று நேரடியாக குறிப்பிடவில்லை. குற்றவியல் சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள், விசாரணையில் காணப்படுகின்ற குறைபாடுகள், தொழில்நுட்ப ரீதியான குளறுபடிகளின் காரணமாக குற்றமே செய்யாத ஒருவர், நிரபராதியான ஒருவர், அவர் மரண தண்டனை மூலம் தண்டிக்கப்பட்டால் அவருடைய உயிரை மீளப்பெற முடியாது என்பதற்காகவும் அதிகமாக இந்த மரண தண்டனை எதிர்க்கப்படுகின்றது. கொலை இரு குடும்பங்களுக்கு பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மாதம் ஒரு முறை தன்னை பார்க்க வரும் மனைவிக்கு மரண தண்டனை கைதி வழங்கிய அன்பு பரிசுகளே இவை. கரம் பற்றி 2 வருடங்களில் கணவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட தனிமையில் தவிக்கிறார் இந்த பெண். சொந்தமாய் ஒரு குடியிடமற்ற நிலையில் உறவினர் வீட்டில் வாடகைக்கு வாழும் இவருக்கு பிரணாவாயு கொடுக்கிறது இந்த தையல் இயந்திரம். ஆம்பளை உழைக்கிற குடும்பத்தாலே சரியா வாழ முடியாத சூழ்நிலையில நான் தனியா இந்த குடும்பத்தை கொண்டு சரியா கஷ்டப்படுறேன். இந்த வாழ்க்கை செலவை கொண்டு நடத்த என்னால முடியாம கிடக்குது. உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கொலையுண்டவரின் குடும்பத்தின் நிலை என்ன? பாசமிகு கணவன் கொல்லப்பட ஆசையாய் பெற்ற பிள்ளை வெளிநாடு செல்ல 5 அறிவு ஜீவன்களை அரவணைத்து அன்பு செலுத்துகிறார் இந்த தாய். கணவனின் கொலையுடன் தன்னை பற்றி கொண்ட வறுமை மகன் வெளிநாடு சென்றதும் ஓரளவு தீர்க்கப்பட்டதென்கிறார். நான் கஷ்டம்னாலும் அடுத்த விட போறே இல்லை. ஏனென்றா நாங்கள் போய் மற்ற பண்ண சொல்லி எனக்கு ஒரு அவமானமில்லை போடுமல்லோ. நான் கேட்ட மாதிரி கடவுள் தண்டனை அவரே கிடைச்சிருக்கு. தண்டனை மரண தண்டனை பேசினேன். நம்ம அவ்வளவு ஆயுள் தண்டனையா கொடுத்துக்கலாம் தானே இந்த பிள்ளை கேட்டது. தூக்கு தண்டனையை குறைந்தாத்தான் பல பிரச்சனையில தீர்வு காணல. மரண தண்டனை கொடுக்கறதால் சமுதாயத்தில் மாற்றம் பெறுமா? அப்படி ஒரு இந்த மாற்றம் பெற போறதில்லை. சட்டங்கள் கடுமையானால் குற்றங்கள் குறையும். ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் ஒன்று இல்லை என்ற ஒரே காரணத்தால அந்த தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. எவருக்குமே மரண தண்டனை விதிக்க கூடாது. கொடுத்தாதான் மற்றவையும் இதை பார்த்து பயப்படுவேன். மரண தண்டனை தொடர்பில் எமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இவ்வாறான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மரண தண்டனை நடைமுறைக்கு வருமானால் அதற்கு සිරචාලකල් திணைக்களம் தயாரா? යම්කිසි විදියකින් රජයේ ප්‍රතිපත්තිමය තීරණයක් ගත්තොත් මරණීය දණ්ඩනය ක්‍රියාත්මක කළ යුතුයි කියලා බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුව මරණීය දණ්ඩනය ක්‍රියාත්මක කිරීමට අපි ඒ අවශ්‍ය සියලු පහසුකම් සලසාගෙන ඒ කටයුතු සිදු කළ යුතු වෙනවා. අපි පසුගිය කාලේ අලුගෝසු තනතුරට අයදුම්පත් කැඳවලා අයදුම් කරුණු ඉදිරිපත් වුණා. නමුත් අවාසනාවට ඒ අයදුම් කරුවන් පත්තින් බාරගත්තේ නැහැ. வெலிக்கடை சிறையில் உள்ள ஆங்கிலேயர் காலத்து தூக்கு மேடையின் தற்போதைய நிலை அறிவதற்கும் நாம் முயற்சித்தோம். காலாகாலமாய் பூட்டப்பட்டு தூசியும் பழமையும் படர்ந்திருந்த வெலிக்கடை தூக்கு மேடையை அதிகாரிகளின் உதவியுடன் நாம் திறந்தோம். இரு கைகள் பின்கட்டப்பட்டு கருப்பு துணி கொண்டு முகம் மறைத்து கழுத்தில் கயிறு சுருக்கிட உயிர் பிரித்தெடுக்கப்படும் இடமே இந்த தூக்கு மேடை. 1976ஆம் ஆண்டு இந்த தூக்கு மேடை இறுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் இறுதியாக தூக்கிலிடப்பட்டவரின் பெயர் சந்திரதாச. கொலை குற்றம் ஒன்று தொடர்பில் சந்திரதாச தூக்கிலிடப்பட்டதிலிருந்து பாழடைந்து கிடக்கிறது இந்த தூக்கு மேடை.